பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மந்தியிருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடாக்கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடாக்கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். இந்த நாளிலும் கூட உங்களை இப்படியாக தொலைக்காட்சியின் வழியாக சந்திக்க ஆண்டவர் பாராட்டியிருக்கின்ற கிருபைக்காக நன்றியோடுமை துதிக்கின்றேன், சோத்தரிக்கின்றேன். தேவன் நமக்கு தருகிற பலத்தை, பணத்தை, வருமானத்தை, சம்பாத்தியத்தை ஆண்டவருக்காகவே, தேவனுக்காகவே நாம் செலவழிக்கின்ற பொழுது அது அவருடைய ராஜ்யத்தை கெட்டுவதற்கு அது ஏதுவாக இருக்கின்றது. நமக்கு வருகிற வருமானம் கொஞ்சம், ஊழியத்தின் வாயிலாக கர்த்தர் ஒரு பேராசிரியர் வேலையை கொடுத்திருக்கிறபடியினாலே ஏதோ கொஞ்சம் வருமானத்தை தருகிறார். அதில் பெரும்பாலான பகுதி இஎம்ஐக்காக சென்று விடுகிறது. தேவனுடைய மாளிகையை கட்டுவதற்காக, அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை கட்டுவதற்காக நாம் ஏராளமான லோன்களை வாங்கி வைத்திருக்கின்றபடியினாலே சம்பளம் வந்த உடனே மெஜாரிட்டி அந்த இஎம்ஐக்காக, அந்த கடனுக்காக பிடிச்சிக்கிறாங்க. அதில் கொஞ்சம் தான் பணம் இருக்கிறது. அந்த பணத்தையும் நாம் ஊழியத்திற்காகவே செலவழிக்கிறோம். முக்கியமாக தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக ஏராளமான பணத்தை நாம் செலவழிக்கின்றோம். பல தியாகங்களுக்கு அப்புறம்தான், பல கஷ்டங்களுக்கு அப்புறம்தான் இந்த செய்திகள் உங்களை சந்திக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அதுவே சரியாக இருக்கும், அதுவே சந்தோஷத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். பாஸ்டருக்கு எக்கச்சக்கமாக காசு வருது, அதனால் அவர் டிவியில் வரார் அப்படி என்று நினைப்பதற்கு அல்லவே அல்ல. தியாகத்தின் அடிப்படையில் செய்யப்படுவதுதான் ஊழியம். பல இழப்புகள் மத்தியில் கர்த்தருக்காக நிற்பதுதான் ஊழியம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் நாம் சந்தித்து வருகிற ஒரு காரியம். கிறிஸ்மஸ் நெருங்கி கொண்டிருக்கிறது. எல்லோரும் நீங்கள் ட்ரெஸ் எடுத்திருப்பீங்க. அந்த கிறிஸ்மஸ்க்கு யார் வீட்டுக்கு போகலாம், யாரை நம்முடைய வீட்டுக்கு வரவழைக்கலாம் என்று சொல்லி பிஸியாக இருப்பீங்க, பெயிண்ட் அடிச்சிட்ருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய பிறப்பை நாம் கொண்டாடுவது நமக்கு பெரிய பாக்கியம். நாம் கிறிஸ்மஸை கொண்டாடுகிற பொழுது இயேசு எனக்கு சொந்தக்காரர், இயேசு எங்களுடைய வீட்டிலே பிறந்திருக்கிறார், இயேசு என்னுடைய உள்ளத்தில் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி எல்லாருக்கும் சாட்சியாக நான் காண்பிக்கிறோம். நம்முடைய வீட்டில் ஸ்டார் தொங்க விட்டுருக்கும் பொழுது, நம்முடைய வீடுகளிலே அந்த சீரியல் பல்பெலாம் போட்டிருக்கும் பொழுது இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்கிறார்கள் என்பதை அனைவரும் அறிய வருவார்கள். அது சாட்சியாக அங்கே இருக்கும். அது ஆண்டவருக்கும் கூட சந்தோஷத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் நமக்கு வேண்டாம். நானும் கூட என் வாழ்வில் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இயேசுக்கு சொந்தமானவன், நான் இயேசப்பாவுடைய பிள்ளை என்று சொல்லி எல்லாருக்கும் நான் காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். ஒரு காலத்தில் நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கும்போது ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் என்று நான் காண்பிக்க ஆசைப்பட்டதெல்லாம் உண்டு. அது அறியாத காலம். இப்பொழுது நான் ஆண்டவருடைய பிள்ளை, இயேசப்பாவுடைய பிள்ளை என்று சொல்லியே நான் காண்பிக்க விரும்புகிறேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நீங்கள் எளியோர்களை நினைத்து கொள்ளுங்கள், தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. நாஸ்திரத்திலே 3வது சனிக்கிழமை நடைபெறப் போகிற அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் ஏறக்குறைய 1000 பெண்களுக்கு சேலைகளும் 350 450 ஆண்களுக்கு வேட்டி சட்டை இல்லைன்னா பேண்ட் ஷர்ட்டும் நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தீர்மானித்திருக்கிறோம். வருடந்தோறும் கொடுத்து வருகிறோம். உங்களில் யாராவது இந்த செய்தியை பார்க்கும் பொழுது நீங்கள் ஏவப்படுவீர்கள் என்றால் தாராளமாக நீங்கள் சேலைகளை எடுத்துக் கொடுக்கலாம், பேண்ட் ஷர்ட் எடுத்துக் கொடுக்கலாம், வேட்டிகளை எடுத்துக் கொடுக்கலாம் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். இதைவிட ஒரு பெரிய சந்தோஷம் இருக்க முடியாது. ஆசிரியத்து கூட்டங்களில் பங்கு பெறுகிற மக்கள் எல்லாம் மிகவும் ஏழ்மையானவர்கள், மிகவும் வயதானவர்கள், நிறைய பேர் 70 வயசுக்கு மேலே உள்ளவங்க. அவங்களுக்கு அந்த சேலைகளை கொடுக்கும்பொழுது நெஞ்சோடு அணைத்து கொண்டு அவர்கள் செல்வார்களே, அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நாம் இந்த பூமியிலே வாழ்கிற கொஞ்ச காலத்தில் அவர்களுக்கு உதவி செய்வோம் என்றால் பரலோகத்திலே தேவன் நம்முடைய பெயரிலே அதை எழுதி வைக்கிறவராக இருப்பார். அதை மறக்கவே மாட்டார்.
உங்களுக்கு அதில் எந்த சந்தேகம் வேண்டாம். அது மாத்திரமல்ல, நாம் அந்த 3வது சனிக்கிழமை கூட்டத்தில் 150 கிலோவிலிருந்து 200 கிலோ மட்டன் விருந்து அங்கே வருபவர்களுக்கு நாம் அளிக்க இருக்கிறோம். அன்றைக்கு தான் உண்மையில் எனக்கு கிறிஸ்துமஸ். கிறிஸ்துக்குரியவர்களே, அதுக்கு ஏராளமான மட்டன் நமக்கு தேவைப்படுகிறது. கிராமத்தை சார்ந்தவர்கள் எத்தனையோ பேர் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறீர்கள். உங்கள் வீடுகளிலே ஆட்டுக்கடாக்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் வளர்க்கிறீர்கள். நீங்கள் விரும்பினால் உங்கள் ஆட்டுக்கடாக்களை அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்கு பரிசளிக்கலாம். என்னை தொடர்பு கொண்டு, ஐயா என்னுடைய வீட்டு கடாக்களை நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுவீர்கள் என்றால் தாராளமாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். பிரியத்துக்குரியவர்களே, இதுவரைக்கும் பண்டாரவளை சார்ந்த தானியல், கரிசல்பட்டி அங்கே சேரன் மாதவி பக்கத்தில் இருக்குது லட்சுமணன், மற்றும் உடையார்குளத்தை சார்ந்த லாயர் ஜெர்லின், இன்னுமாக குட்டம் ஜெயா, ஆறுமுகமங்கலத்தை சார்ந்த சிஸ்டர் கலா ஆகியோர் ஆட்டுக்கடாக்களை பரிசளிப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் நிறைய கிடாக்கள் நமக்கு தேவைப்படுகிறது. தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம். இந்த ஊழியங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கும், கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொன்று, முதியவர்களை பராமரிக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு பெரிய ஆசை உண்டு. நான் இந்த செய்தி கொடுக்க வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பதாக எனது தெருவில் ஒரு 5-6 வீடுகளுக்கு அப்பால் ஒரு வயதான தாயார் இருக்கார். 95 வயசு இருக்கும். வாய் பேசுவாங்க. அவங்க வீட்டில் கீழே விழுந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அடம் பிடிச்சிருக்கிறாங்க. அவங்க சொந்தக்காரங்கள்லாம் எங்கள் கூட வாங்க இருங்க, எங்கள் கூட இருக்குன்னா கேட்க மாட்டேன், இந்த வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லிவிட்டு அவங்க அடம் பிடிச்சிருக்காங்க. கீழே விழுந்து அவங்களுக்கு எந்திக்க முடியவில்லை. சத்தம் போட்டு கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒருவேளை பிள்ளைகள் உண்டு, பேர பிள்ளைகள் உண்டு, நல்லா கவனிக்கிறவங்க தான். ஆனால் அவங்க கூட இருக்கிறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஊரில் தனியாக இருக்காங்க. 95 வயசில் கீழே விடுவது சகஜமான ஒரு காரியம். நல்ல வேளைக்கு ஒல்லியாக இருக்காங்க, எழும்புதும் உடையில. ஆனால் அவங்க அதுக்கு பிறகு உடனே கத்துறாங்க, யாராவது என்ன தூக்கி விடுங்க, தூக்கி விடுங்க, தூக்கி விடுங்கன்னு சொல்லி கத்துறாங்க. எல்லாருக்கும் எரிச்சலாக இருக்குது, இந்த பொம்பளைக்கு வர வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அப்படி சில நேரங்கள் நடந்துக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. பிள்ளைகள் எவ்வளோ கூட்டாலும் போக மாட்டேங்கிறாங்க. அதனால் யாரும் போக மாட்டேங்கிறாங்க. சத்தம் போட்டு கத்துனா கூட யாரும் போக மாட்டேங்கிறாங்க. இதே போல் நிலைமையில் இருப்பவர்கள், பிள்ளைகள் விரும்பினா கூட பெற்றோர் வர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்துக்கு வருவீர்கள் என்றால் அங்கே உங்களுக்கு கவனிப்பதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்கள் வயதில் உங்களோடு கூட பேசுவதற்கு, பாடுவதற்கு, ஆண்டவரை துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு நிறைய பேர் இருக்காங்க. அங்கே நிறைய பேர் இருக்கிறதுனால சந்தோஷமாக இருக்கலாம். ஆண்டவரை எப்பொழுதும் தேடலாம். எப்பொழுதும் அங்கே ஜெபம் நடக்கும். ஒரு ஆவிக்குரிய ஒரு முதியோர் இல்லமாக அந்த அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் இருக்கிறது. எனவே இதை நீங்கள் நினைவிலே வைத்து எப்படியாவது உங்களை பெற்றோர்கள் தனிமையிலே வாடிக்கொண்டிருப்பார்கள், அவர்களை இங்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறேன். நிறைய பேர் தங்கலாம், 100 பேர் கூட தங்கலாம். அவர்களுக்கு எல்லா வசதிகளும் நாம் செய்திருக்கிறோம். முக்கியமாக சாப்பாடு. வயசான காலத்தில் சாப்பிட ரொம்ப ஆசையாக இருக்கும். நிறைய முதியோர்கள் வீட்டில் ஒரு குழம்பு வச்சுட்டு 2 நாளைக்கு 3 நாளைக்கு அதை வச்சு மேனேஜ் பண்ணுறாங்க. இங்கே அப்படி கிடையாது. காலையில் ஒரு டிஃபன், நைட்டு ஒரு டிஃபன், மதியானம் விதவிதமான சாப்பாடு. 2 நாள் மட்டன், 1 நாள் சிக்கனு, 2 நாள் மீன் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக நாம் வைக்கிறோம். எனவே வயதான காலத்தில் இருப்பவர்கள்லாம் தாராளமாக நீங்கள் வந்து இந்த அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் சேரலாம். பெரிய இடம், தொட்டு மாளிகை இருக்குது, தேவனுடைய வீடு. அதில் போய் எப்போ நாள் நீங்கள் ஜெபிக்கலாம். எல்லா விதமான அனுகூலமான சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் வந்து நீங்கள் தங்க வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஒருவேளை எங்கள் வீட்டில் முதியோர் இல்லையா, ஆனால் நான் உங்கள் நிகழ்ச்சிகளை டெய்லி பார்க்குறோம் அப்படின்னா, உங்கள் வீடுகளிலே நல்ல நாட்கள், நல்ல காரியங்கள் நடக்கிற பொழுது, பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், உங்கள் பெரியவர்களுடைய நினைவு நாட்கள் வருகிற பொழுது எங்கே இருப்பவர்களுக்கு உணவளிக்கலாம். இங்கே இருப்பவர்களுக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுக்கலாம். இது குளிர்காலத்தில் கம்பளிகள், சால்வைகள், ஸ்வெட்டர்ஸ்லாம் நிறைய தேவைப்படுகிறது. நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். பார்க்க வரலாம், அவங்கள்ட்ட பேசலாம் என்பதெல்லாம் அன்போடு அறிவிக்க விரும்புகிறேன். அவங்கெல்லாம் அங்கே இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், பக்கத்தில் இருக்குது. ஆட்டோவை பிடிச்சி அனுப்புகிறோம். பர்ச்சேஸ் பண்ணணும்பாங்க, அது வாங்கணும், இது வாங்கணும், சரிம்மா போயிட்டு வாங்க அப்படின்னா ஆட்டோவில் போனால் ரொம்ப காசாகுது. ஏன்னா ஆசிரியத்துலேருந்து இது 5 கிலோமீட்டர் தொலைவில் வெளியே இருக்குது. மெயின் ரோட்டில் தான் இருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த ஆட்டோவில் போயிட்டுருக்கு 400 500 கேட்குறாங்க. நாம் ஒரு டெம்போ டிராவலரை வாங்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறோம். அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நார்வேல் ஜனங்களே, மார்த்தாண்ட ஜனங்களே, சென்னை வாழ் ஜனங்களே, அடுத்த மாதம் கிறிஸ்மஸ் மாதம் உங்கள் ஊர்களிலே நம்முடைய கூட்டங்கள் நடைபெறுகிற பொழுது கண்டிப்பாக மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 அதெல்லாம் நீங்கள் வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுறோம். நீங்கள் அதுக்கு முடிந்த ஆதரவை கொடுங்க. ப்ரொஃபஸர் ரத்னசாமி ஐயா நாகர்கோவிலில் இந்த கிறிஸ்மஸ் விருந்துக்கு மொத்தம் 50,000 ரூபாய் தேவை, 10,000 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் ஏவப்பட்டவர்கள் கொடுக்கலாம், தாங்கலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதனாலில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம்
1ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு மிருகங்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. சர்பென்ட், நல்ல பாம்பு ஏவாளை சந்திக்கிறது. ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி, நீங்கள் தோட்டத்தை பண்படுத்துங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று ஆண்டவர் அவர்களை உண்டாக்கி தோட்டத்தில் வைத்து பகலின் குளிர்ச்சியான நேரங்களிலே அவருடைய கைகளை பிடித்து உலாவி கொண்டிருந்தார். எவருக்கும் இல்லாத பாக்கியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தேவன் அவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்திருந்தார். ஆதாமுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது போல யாருக்குமே கொடுக்கப்படவில்லை. அவ்வளவு நல்ல ஒரு வாழ்க்கை. ஒரு நாளிலே இந்த ஆதாம் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மனைவி மிஸ்ட்ரஸ் ஏவாளம்மா அங்கே கணவன் இந்த வேலை செஞ்சிட்ருக்கார். நான் போய் அங்கே போயிட்டு வருவேன், இங்கே போயிட்டு வருவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒருவேளை அந்த சைட் சீ, அந்த த்ரில், அந்த குருவி கூப்பிடுது, இந்த இடத்துல அந்த மிருகங்கள் நல்லா இருக்குது, நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தீனால் சுற்றி பார்க்க போனது போல் யாக்கோபுடைய குமாரத்தியாக தீனால் சுற்றி பார்க்க சென்று சேக்கேயும் பிரபுடைய மகனாலே கெடுக்கப்பட்டு எத்தனையோ பேர் இரத்த ஆறு சிந்துவதற்கு, இரத்த ஆறு ஓடுவதற்கு காரணமாய் அமைந்தது போல இந்த ஏவாளும் ஆதாமை விட்டு பிரிந்து தனிமையிலே அவர்கள் சுற்றி பார்க்க போகிறாங்க. இதுவே மிகப்பெரிய தவறான ஒரு காரியம். எங்கே போனாலும் ஆதாமை அழைத்து கொண்டு சென்றிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவங்க தனியாக போகிறாங்க. இதுதான் இந்த சர்ப்பம், தந்திரமுள்ள சர்ப்பம் எதிர்பார்த்து கொண்டே இருந்தது. எப்போ இவ தனியாக வருவா, இவட்ட பேசணும்னு சொல்லிட்டு. ஏனென்றால் ஆணும் அங்கே வருவான் என்றால் அவன் அதை அழகாக கண்டுபிடிப்பான். சர்ப்பம் தந்திரமாக இருக்குது, உன்னுடைய நோக்கம் சரியில்லை, நீ கேட்குற கேள்வி சரியில்லைன்னு விரட்டி விட்டுருப்பான். அதனால் விலையினமான பாண்டமாகி ஏவாள் அங்கே வருகிற பொழுது எப்பொழுது வருவாள் என்று எதிர்பார்த்து காத்திருந்த அந்த பாம்பு சரண் ஆஜராஜி, ஹாய் குட் மார்னிங் ஹவர் யூ அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்குது. ஏவாளும் ஹாய் குட் மார்னிங் சொல்லிட்டு அவங்க எக்ஸைட்டட் ஆகி பேச ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் ஒரு கணவன்கிட்ட மட்டும்தான் பேசியிருப்பா, அங்கே ஆண்டோட்டையும் பேசியிருப்பேன். புதுசாக ஒரு ஆள், மூணாவது ஒரு ஆள் வருது. ஹேய் குட் மார்னிங் குட் மார்னிங் ஹவர் யூ, வா நல்லா இருக்கியப்பா ஏவாள், நல்லா இருக்கிய, அப்படி அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பித்தது என்று சொல்லி நான் காண்கிறோம். இது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விடும் என்று அந்த பேதைக்கு தெரியவில்லை, அந்த அப்பாவிக்கு தெரியவில்லை. அது அழிவின் ஆரம்பமாக இருந்தது. முற்றிலும் இதற்கு காரணம் ஷீ பார்ட்டட் ஹெர்செல்ஃப் ஃப்ரம் ஆடம். ஷீ கேம் அலோன். தனிமையிலே வாழ்வது, தனிமையிலே வருவது, பிரிந்து வருவது என்பது ஒரு தவறான காரியம். நமக்குன்னு ஒரு ஃபெலோஷிப் ஆண்டு கொடுத்துருக்காங்க, வெளியே வருவது, நமக்குன்னு ஒரு சர்ச்சை கொடுத்துருக்காங்க, நமக்குன்னு ஒரு பாஸ்டர் கொடுத்துருக்குறாங்க, நமக்குன்னு ஆசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஒழித்த கொடுத்துருக்காங்க. வாரந்தோறும் கூட்டம் நடக்குது, இல்லை மாதந்தோறும் கூட்டம் நடக்குது. அதில் இருந்து நம்ம பிரிந்து வெளியே வருவது, நம்ம அவங்களுடைய ஐக்கியத்திலேருந்து வெளியே வருவது என்பது, நமக்குன்னு ஒரு அம்மா அப்பா கொடுத்துருக்குறாங்க, வாலிப பிள்ளைகளே, வாலிப தம்பிமார்களே, அவர்களை விட்டுட்டு இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க ஓடிடுறாங்க, வீட்டை விட்டு ஓடுறாங்க. மிகப்பெரிய ஆபத்தை அது கொண்டு வரும். நமக்கு இந்த உலகத்தை மக்கள் எப்படிப்பட்டவர் என்று தெரியாது. வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, இந்த உலகம் எவ்வளோ கொடூரமான உலகம் என்று உங்களுக்கு தெரியாது. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எவ்வளவு கேடுகட்டவர்கள், எவ்வளவு தீங்கை விளைவிப்பார்கள், எவ்வளவு நன்மைக்கு தீமை செய்வார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எவ்வளவு உண்மையான அன்பை கொடுத்தாலும் அது பதிலுக்கு எவ்வளவு தீங்கான அன்பை அவர்கள் காண்பிப்பாங்க, தீங்கான காரியத்தை காண்பிப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அனுபவமற்றவர்கள். எப்படி ஏவாள் இங்கே அனுபவமற்றவர்களாக இருந்து தனியாய் போய் மாட்டிக்கொண்டாலும் அதே போல் அனுபவமற்றிருக்கிற வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, முக்கியமாக வாலிப தங்கச்சிமார்களே, கவனமாக வாழ பழகுங்கள். உங்களுக்கு இன்னும் சொல்லி இருக்கிற ப்ரொடெக்ஷன் உங்கள் அம்மா அப்பா, அண்ணன் தம்பி, இல்லைன்னா நல்ல ஆவிக்குரிய ஒரு சபை, நமக்கு இருக்கிற இந்த ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ், அவங்களுக்குள்ளே நம்ம இருந்துக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வெளியே வருவோம் என்றால் இந்த உலகம் மிகப்பெரிய ஆபத்தை, கேட்டை நமக்கு கொண்டு வந்து விடும். தனிமையில் இருக்கணும்னு சொல்லி ஒருவேளை நம்ம ஆசைப்படுவோம்னா அதனால் ஜெபிக்கிற நேரமாக இருக்கட்டும். அதை தவிர்த்து எங்கள் அம்மா அப்பா வேண்டாம், இல்லைன்னா என்னுடைய சர்ச்சு எனக்கு வேண்டாம், டீச்சர்ஸ் வேண்டாம், தனிமையில் நான் போய் நிற்பேன், என் ஃப்ரெண்ட்ஸோடு போவேன் அப்படின்னாலே அங்கே ஆபத்து வந்து விடுகிறது. நான் சின்ன வயசில் இருக்கும்பொழுது என் வீட்டை விட்டு பிரிவது என்பது எனக்கு நடக்காத காரியமாக இருந்தது. முதுநிலை படிப்பு, போஸ்ட் கிராஜுவேஷனாக படிக்க வந்திருக்கும்போது கூட ஹாஸ்டல் லைஃப்ங்கிறது எனக்கு ரொம்ப டெரிபிளாக இருந்தது. அப்பா ஹாஸ்டலில் இருக்கணுமா, புதுசாக இருக்க சாப்பாடு எனக்கு ஒத்து வர மாட்டேங்க, நானாக துணி துவைக்கணும், அம்மா இல்லையே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அக்கா இல்லையே, அப்பா இல்லையே, ரொம்ப நான் அதுக்கு அடாப்ட் ஆகிறது கஷ்டப்பட்டேன். ஆனால் என் கூட இருந்த ஒரு சில நண்பர்கள் 9வது 10வது படிக்கும் பொழுதே உடனே பாலிடெக்னிக் படிக்க போயிட்டாங்க வீட்டை விட்டு. எதுக்கு நான் போகிறேன் அப்படின்னு கேட்டால், இனிலாம் எங்கள் அம்மா அப்பா கண்ட்ரோலில் நான் இருக்க முடியாது, அதை செய்யாத இதை செய்யாதுன்னு சொல்லுவாங்க.
நம்ம தனியாக போனால் நம்ம ராஜா, நம்ம என்னன்னாலும் செய்யலாம், எவ்வளோ பாவனாலும் பண்ணலாம், லைஃப் எவ்வளோ நாள் என்ஜாய் பண்ணால், வாலிப காலம் அனுபவிக்கிற காலம், அம்மா அப்பா கண்ட்ரோலில் என்னால் இருக்க முடியாதுப்பா அப்படின்னாங்க. நான் அதிர்ந்து போய்விட்டேன். எனது வயதை ஒத்தவர்கள் அவர்கள் இந்த வீட்டில் தான் இருக்க மாட்டேன், அம்மா அப்பா கண்ட்ரோலே சரிப்படாது, அது பைபிளை வாசின்னு சொல்கிறாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, சண்டே கிளாஸ் போவாங்க, இவங்களுக்கு வேறு வேலை இல்லை. ஸோ ஊழியக்கார பிள்ளைகள் அப்படி சொன்னாங்க எனக்கு நண்பர்களாக இருந்தவர்கள். அதிர்ந்து போயிட்டு நமக்கு வீட்டை விட்டே போயிடக்கூடாது. எனக்கு பெரிய கனவு, நான் படிக்கிற காலங்களில் எப்படியே லோக்கலில் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு சொந்த ஊர்லேயே வேலை கிடச்சா ரொம்ப நல்லதுன்னு ஆசைப்பட்டேன். கர்த்தருக்கு இன்றைக்கி அப்படியே பக்கத்துலேயே கல்லூரி பேராசிரியர் வேலையை கொடுத்தார். ஆனால் சென்னைக்கு நான் போகும்பொழுது எனக்கு அவ்வளவு கஷ்டமாக இருந்தது, வீட்டை விட்டு பிரிவது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஆனால் என் வயதை ஒத்து அநேக வாலிபர் 16 வயது ஆகும் பொழுதே வீட்டை விட்டு பிரிஞ்சு சந்தோஷமாக போனாங்க. இவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா? இன்றைக்கி அவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். அப்படி போனவங்க காணாமல் போயிட்டாங்க, அழிந்து போயிட்டாங்க. வாலிப காலத்தில் வீட்டை விட்டு பிரிந்து போக வேண்டும், அப்பாவை விட்டு பிரிஞ்சு போகணும், அப்பாவுடைய கண்ட்ரோலை விட்டு பிரிஞ்சு போயிடணும். யார் என்ன சத்தம் போடுறாங்க, யார் கண்ட்ரோல் எனக்கு தேவையில்லை, நான் இண்டிபெண்ட்டாக தான் இருப்பேன், நான் நினைக்கிறது தான் நான் பேசுவேன், நான் நினைக்கிற ட்ரெஸ் தான் நான் போடுவேன், என் ஃப்ரெண்ட்ஸோடு தான் நான் இருப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், இதை நீங்கள் தட்டி கேட்கக்கூடாது, என்னை கட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லுகிறவர்களை பார்க்கிறோம். மிகப்பெரிய ஆபத்து. ஏவாளும் அப்படி பிரிந்து சென்றால். கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது நல்லது. வார்த்தை சொல்லுகிறது, தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளே நீங்கள் அடங்கி இருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடங்கி இருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய பலத்த கரங்களுக்குள்ளே அடங்கி இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மறந்துவிடவே கூடாது. அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளே அடங்கி இருக்கணும். கட்டுப்பாடுகள் நமக்கு நிச்சயமாய் தேவை. தேவையில்லாதபடிக்கு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அம்மா அப்பாவுடைய அந்த பிரச்சனத்திலிருந்து நம்ம வெளியே வரக்கூடாது. தேவையில்லாதபடிக்கு நம்ம போய் ஆபத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இது முதல் பகுதியில் நான் காண்கிற காரியம். ரெண்டாவதாக அங்கே பார்க்கிறோம், அங்கே ஹாய் யூ ஹவர் யூ, எப்படி பாருக்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டு பாம்பு பேசுது. அவளுக்கு அது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, புதுசாக யாரோ பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு முன்ன பின்ன தெரியாத அந்த பாம்போடு கூட அந்த ஏவாள் பேச ஆரம்பித்தாள். அந்த கான்வர்சேஷன் அப்படி பில்ட் ஆகுது. முன்ன பின்ன தெரியாதாள் நீ பாம்பே, யூ சர்பென்ட், ஹூ ஆர் யூ, நீ யார் என்ற இது வரைக்கும் உன்னை பார்த்ததில்லை, பேசினதில்லை, நான் போகிறேன், என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு வரேன், நான் போகிறேன், ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுட்டு வரேன், நீ யார் உண்டு, அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் நான் பேச முடியாது, முன்ன பின்ன தெரியாத நீ நல்லவனா கெட்டவனா எனக்கு தெரியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேசலாம் இல்லையா? சொல்லுங்கள். யாருன்னே தெரியல, கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது, இவங்க எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அதை விட என் ஹஸ்பண்டை நான் கூப்பிட்டு வரேன், இல்லைன்னா ஆண்டவர் மத்தியானம் வந்துடுவாங்களே இடத்துக்கு, நான் அவங்ககிட்ட போய் பேசிட்டு கேட்டுட்டு வரேன், பெர்மிஷன் கேட்டு வரேன், நீ யார் எனக்கு தெரியாது, உன்னோடு நான் என் மனதை திறக்க மாட்டேன், ரகசியங்களை நான் சொல்ல மாட்டேன், ஐ டோன்ட் நோ யூ, ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர், நீ யாருன்னே தெரியாதுப்பா பாம்பு, உன்ட்ட எப்படி நான் எல்லாத்தையும் பேச முடியும், உன்ட்ட எப்படி நான் அந்த இடத்துல நின்று கதை விட முடியும், அதெல்லாம் சரிப்படாதுன்னு அவங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆனால் அவங்க இன்னும் பேச ஆரம்பித்தான். இன்றைக்கி இந்த பாம்பு எதில் வருது? அங்கே ஏதேன் தோட்டத்துக்குள்ளே ஒரு வாரத்தில் நின்று ஏவாள்கிட்ட வந்துச்சு, இன்ஸ்டாகிராமில் வருது, வாட்ஸ்அப்பில் வருது, ஹாய் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டு விடுது, ஹாய் ஹவர் யூ ஒரு மெசேஜ் போட்டு விடும். அதேமாதிரி ஃபேஸ்புக்கில் அது வருது. எல்லா இடங்கள்லையும் இன்றைக்கி நிறைய பாம்புகள் மெசேஜ் போட்டு விடும். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, யாருன்னு தெரியல மெசேஜ் போட்டிருக்காங்களே, யாருன்னு தெரியல மெசேஜ் போட்டிருக்காங்களே, யாருன்னு தெரியல மெசேஜ் போட்டிருக்காங்களே, யாருன்னு தெரியல, நல்லா இருக்கு, நீங்கள் யாரும் இருக்குது கொஞ்சம் தயவுசெய்து மெயினோ ஹூ யூ ஆர். உடனே வாலிபல் துடிச்சிடுறாங்க, யாரோ மெசேஜ் போடுறாங்க, பேசுங்க பேசுங்க. அங்கே இருக்குது யாருன்னு தெரியாது, ஹாயின்னு போட்டிருக்கிறது ஆனா பெண்ணானே தெரியாது. வாலிப பிள்ளைகளுக்கு பையன் போடுறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரும், நல்ல அழகான டிபி இருக்கும், சினிமா நடிகருடைய ஃபோட்டோ இருக்கும், இவங்க டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. பையங்களுக்கு அங்கே அழகான சினிமா நடிகருடைய டிபி இருக்கும், உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. பார்த்தா பையங்களே போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அங்கே பிள்ளைகளே இங்கே போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி இந்த வலைத்தளத்தில், மீடியாவில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் ஏமாந்து போன எத்தனையோ வாழ்க்கையை துளைத்த எத்தனையோ வாலிபர்களை காண்கின்றோம். எல்லா பணங்களையும் இழந்து போனவர்களை பார்க்கிறோம், மானத்தை இழந்து போனவர்களை பார்க்கிறோம். 90% இன்றைக்கி மோசடி வாலிபர்களுடைய வாழ்க்கையில் அவங்க தோற்று போகிற இடம், ஏமாந்து போகிற இடம், அந்த இதயம் தோட்டத்தில் அவங்க கண்டுபிடிக்கிற இடம், சாத்தான் கண்டுபிடிக்கிற இடம் இன்ஸ்டாகிராமும், வாட்ஸ்அப்பும், ஃபேஸ்புக்கும், இன்னும் என்னெல்லாம் சோசியல் மீடியா இருக்கோ அதில் தான் அவங்க ஏமாந்து போகிறாங்க. நல்ல காரியங்களுக்காக இவைகள் கொண்டு வரப்பட்டன. ஆனால் இன்றைக்கு வெறும் தவறான காரியங்களுக்காகவே இவைகளை சாத்தான் பயன்படுத்துகின்றார். முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட பழகிறது பேசுகிறத விட
ஒரு ஆபத்தான காரியம் இந்த பூமியில் எதுவுமே கிடையாது என்பது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யாருன்னே தெரியாது, அவங்ககிட்ட போயிட்டு நம்ம நின்று எல்லாம் பேசுகிறோம், நம்ம உள்ளத்தில் உள்ளதெல்லாம் திறக்கிறோம், டக்குன்னு திறக்கிறோம் அப்படின்னா அதை விட ஒரு மதீனமான செயல் எதுவுமே கிடையாது. நெவர் ட்ரஸ்ட் எனிபடி இன் ஒன் சைட் ஆர் இன் டூ கவுண்ட்ஸ். நம்ம 2 தடவை பார்த்துட்டோம், 3 தடவை பேசிட்டோங்கிறதுனால மனசுலாம் திறந்துட்டோம்னா நம்மளோட முட்டாள்கள் யாருமே கிடையாது. வெயிட், பேசுவதற்கு நிதானமாக இருங்கள், பொறுமை, கேட்குறதுக்கு தீவிரமாக இருங்க. இட்ஸ் ஸ்லோ டு ஸ்பீக். ஆக அழகான ஆலோசனையை பைபிள் நமக்கு தருகிறது. ஒருவர்கிட்ட நம்முடைய உள்ளத்தை திறக்கிறது என்பது ஒரே நாளிலே, ஒரே வாரத்திலே, ஒரே மாதத்தில் இருக்கக்கூடாது. பல நாட்கள் செல்லணும், அவங்கள்ட்ட பழகணும். நாட்கள் செல்ல செல்ல அவங்களுடைய ட்ரூ கலர், அவங்களுடைய உண்மையான நிறம் வெளியே வரும். அதுக்கு பிறகு தான் அவங்க சரிப்படுவாங்களா சரிப்பட மாட்டாங்களா, அவங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணுமா வேண்டாமாங்கிறத நம்ம முடிக்கு வரணும். எல்லாத்தையும் ஷேர் பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஆள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வாலிப பிள்ளையே, உன் மனசில் உள்ளதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு சரியான ஆள் ஒரே ஒரு ஆள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு காலும் உனக்கு ஆபத்தை கொண்டு வர மாட்டார். ஒரு கால் நீ சொல்கிற ரகசியங்களை வெளியே போய் சொல்ல மாட்டார். ஒரு கால் உன்னை ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் நெட்டில் போட்டுறேன், உன்னை அவமானப்படுத்திடுவேன், நான் சொல்கிறத நீ கேட்கணும்னு மிரட்ட மாட்டார், அவமானப்படுத்த மாட்டார். ஆண்டவர்கிட்ட போய் என்ன ஷேர் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, அவர் தகுந்த ஆலோசனை சொல்லுவார், நம்மளை ஆற்றுவார், தேற்றுவார், தடவி கொடுப்பார், தட்டி கொடுப்பார், உற்சாகப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில நாம் விழுந்து விடாதபடி நம்மை தாங்கி பிடித்துக் கொள்வார். ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணா, மனுஷங்கிட்ட போயிட்டு டக்குன்னு ஷேர் பண்ணீங்கன்னா அது மிகப்பெரிய ஆபத்தையை கொண்டு வரும் என்பதை மறந்து விடாதுங்க. பிரியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் ஏங்குறாங்க, என் மனசில் உள்ளதை யார்கிட்ட போய் நான் சொல்லுவேன், யார்கிட்ட போய் நான் பேசுவேன்னு சொல்லிட்டு. இல்லை, வேண்டவே வேண்டாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்கள் மனதோட ஷேர் பண்ணுறதுக்கு சரியான ஆண்டவர். வீட்டில் இருந்தாங்கன்னா, உடன் பிறந்தவங்க இருந்தாங்கன்னா, ரொம்ப வருடமாக இருக்கிற உண்மையான நண்பர்கள், நல்லது சொல்கிறவங்க இருந்தாங்கன்னா அதான் நல்லது. சமீபத்தில் ஒரு திருமணம் நடைபெற்றது. அது திருமணம் 1 மாதத்திற்குள்ளாக உடைந்து போய்விட்டதுக்கு முக்கிய காரணம் அந்த மணமகள் நிறைய பேர்கிட்ட பழகுறாங்க. எல்லாமே ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்க, உண்மைதான். ஆனால் அவங்க எல்லாருமே எரிகிற நெருப்பில் தீயிலே எண்ணெயை ஊற்றினாங்க. அந்த மணமகளுக்கு அது சரிப்படாது, அவன் சரிப்பட மாட்டான் சொல்லி அந்த ஆலோசனையை, தவறான ஆலோசனையை கொடுத்தாங்க. எண்ணெயை ஊற்றி விட்டாங்க. வேண்டான்னு சொல்லி சரிப்படாதுன்னு சொல்லு. ஒருவர் கூட திருமணம் என்பது எவ்வளோ பெரிய காரியம், ஏன் அவசரப்படுற அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொஞ்சம் பொறுத்துப்பார், கொஞ்ச நாள் ஆகட்டும், 1 மாதம் ஆகட்டும், கொஞ்சம் 2-3 மாதம் ஆகட்டும், கொஞ்சம் பொறுத்து பார்ப்போமே, உண்மையை நல்ல நம்ம அலசி பார்ப்போமே, நல்லா தெரியட்டும், கொஞ்சம் சான்ஸ் கொடுத்து பார்ப்போம்னு யாரும் சொல்லலை. விடாத ஒரே மாதத்தில் உடைஞ்சு போச்சு. முதலாவது திருமணத்தில் உள்ள காரியங்களை ஏன் எல்லார்ட்டையும் போய் ஷேர் பண்ண வேண்டும், அது ரகசியங்களை ஏன் எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். கடவுள் யாரை முக்கியமாக கொடுத்துருக்காரோ அவங்ககிட்ட சொல்லி நிதானமாக செய்ய வேண்டிய காரியங்களை எதற்கு டக்குன்னு போய் எல்லார்ட்டையும் சொல்லி, வாலிபர்கிட்டலாம் சொல்லி, நண்பர்கள் சொல்கிறவங்ககிட்டலாம் சொல்லி அவங்கெல்லாம் விடக்கூடாது. உடைச்சிரு. இப்பொழுது உடைந்து போய்விட்டது. அல்லது ஒரு பெரிய பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன். கர்த்தரிடத்தில் ஆலோசனை சொல்வதற்கு, கேட்பதற்கும், அவங்ககிட்ட போய் கத்துட்டு ஷேர் பண்ணுறதுக்கும், உலகத்து மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நாச மோசங்களை கொண்டு வருகிறது. ஒரே மாதத்தில் இந்த திருமணம் உடைந்து விட்டது. எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது. கண்ணை மூடி முடிப்பதற்குள்ளாக எல்லாமே முடிந்து விட்டது. பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர்கிட்ட நம்ம போயிருப்போம், நம்ம நிதானம் காப்போம். நம்ம போய் எல்லார்ட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம். நம்ம ஒரு திறந்த புக்காக தான் நான் இருப்பேன், நான் ஓப்பன் புக்காக தான் இருப்பேன், எல்லார்ட்டையும் சொல்லுவேன்னு சொன்னீங்கன்னா அங்கே அழிவு தான் வரும். எனவே நிதானத்தோடு நாம் வாழ்வோம் என்றால் மிகவும் நலமாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று அன்போடு நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இப்படியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்கிற பொழுது எல்லாமே அங்கே நலமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த அம்மா அங்கே போயிட்டு என்னெல்லாம் பேசினாங்க, என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம அடுத்த நாளிலே கர்த்தர் சித்தமானால் நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். இந்த வாரம் முழுவதும் நாம் ஏதேன் தோட்டத்தை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். ஆதாமை ஏவாளை குறித்து சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு சர்ப்பத்தை முதலாக நான் கண்டோம். முன்ன தெரியாதவங்ககிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வாலிபர்களே, இந்த சோசியல் மீடியா என்பது மிகவும் ஒரு ஆபத்தான காரியம். அதில் இந்த இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான காரியங்கள். அதில் நம்ம இப்போ உள்ளே போய் நம்ம மூழ்கி அழிந்து விடாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளும். நம்ம ஊர்லெலாம் அடிக்கடி பேப்பரில் வாசிப்போம், அந்த ஊரில் இருக்கிற குளத்தில் குட்டைகளில் போய் சின்ன பிள்ளைங்க குளித்தாங்க, வாலிபர் குளித்தாங்க, முங்கி போயிட்டாங்க, நீச்சல் தெரியாமல் அழிஞ்சு போயிட்டாங்க.
அப்படிங்கிற நியூஸ் அடிக்கடி வரும். சோசியல் மீடியாவும் அப்படித்தான், இன்ஸ்டாகிராமும் அப்படித்தான், அதில் போயிட்டு ஃபேஸ்புக்கும் அப்படி தான். உள்ளே போய் நம்ம முங்கி விடாதபடி, அழிந்து விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாராக. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நான் கண்களை மூடி ஜெபிப்போம். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அங்கே அவர் சமூகமதில் அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் தஞ்சமானார். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. பிதாவே, இந்த நாளிலும் கூட நாங்கள் அருமையான ஒரு செய்தியை கேட்டோம். வாலிபர்களுக்கு ஏற்ற ஒரு செய்தியை கேட்டோம். ஆண்டவரே, எல்லாருக்கும் ஏற்ற செய்தியை கேட்டோம். ஆண்டவர் எங்களுக்கென்று தந்திருக்கிற ஆண்டவரை ஒரே ஒரு நம்பிக்கை நீரே ஏசப்பா. உண்மை நாங்கள் பற்றிக்கொள்ள உம்மிடத்தில் எல்லாவற்றையும் மனந்திருந்து பேச உதவி செய்யுங்க. ஈராபா காபானா ஷஹுத்துன் இபாராபானா அது சொல்கிற பழையவையெல்லாம் ஒளியட்டும். வாலிப மகளே, அதையே நினச்சிட்டு இருக்காது. இப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு. சந்தித்த அவமானங்கள், தோல்விகள், துரோகங்களை அதே நினச்சிட்டு இருக்காத. அதை தூக்கி தூரப்போடு. பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. நீ என்னிடத்துல வந்து விட்டாய், இனி எல்லாவற்றையும் நான் புதிதாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தினி அகத்த ரபூன ஷகுத்துரபூர தூபா தூபா அகுப்துரணியாலாபார கரபலம். தேவன் ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். அன்பு மகனே, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய உயரத்தில் உங்களை கொண்டு போய் வைக்கப் போகிறார். பிசாசானவன் அதை அறிந்து அதற்கு முன்பதாக உங்களை விழுங்கிவிட வேண்டும் என்று சொல்லி அவன் போராடி கொண்டிருக்கிறான். யுத்தங்களை செய்துகிட்டு இருக்கிறான். அவன் தந்திரத்தில் விழுந்துடாதீங்க. ஆண்டவருடைய நாமத்தில் அவனை எதிர்த்து நில்லுங்க. இந்த பிரச்சனைகள் சீக்கிரமாய் கடந்து போகும். அதன் பிறகு ஆண்டவர் உங்களை உயர்ந்த அடைக்கிடத்தில் வைப்பார். கிளியாராபாரா ஷிகிலாராபானா தூபாராபானா கூபாரணியா கருபாராபானா தூபா கரபலம். ஒரு பெரிய வியாதி வந்து சரீரம் முழுவதும் பரவி அன்போயே அறியா உடல் முழுவதும் அது இருக்குது. எப்படி போகுன்னே தெரியல. இப்பொழுது இந்த ஜெபத்தில் நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறபடினாலே உடல் முழுவதும் அந்த காணப்படுற அந்த வியாதி அப்படியே மறைகிறது. அந்த ஸ்கின்னெல்லாம், தோள்கள் எல்லாம் அப்படியே மறையுது. கருப்பு தன்மைகள்லாம் மறையுது. உடல் முழுவதும் கருப்பாக இருக்குது. அது அப்படியே மறைகிறது. ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். கடுகட கடாகடா பூனா சுந்த்ரா நீபாரா பூலா ரீபாலா ஒரு ரபோலா கரணியா தூக்கணியா கூதன பூரா. வாலிப மகனே, ஒரு பிரச்சனையில் ஏதோ நடந்ததுனால, அவமானப்பட்டதுனால கொலை செய்ய வேண்டுங்கிற வெறி உனக்குள்ளாக இருக்கிறது. விடமாட்டேனுங்கிற எண்ணத்தோடு இருக்கிறாய். இப்பொழுது தற்செயலை செய்தி கேட்டுட்டு இருக்கிறாய். வேண்டாம், அந்த எண்ணங்களை விட்டுவிடு. நல்வழிப்படு. கர்த்தருக்கு முன்பாக காத்திரு. அந்த அவமானங்களை ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். நீ அவசரப்பட்டால் உன் வாழ்க்கையில் பாலாகி போய்விடும். நாரா ஷீலா துபா கூபா ரூபா நீத்து கோரு சிக்ராது நீயாரா. மகளே, நான் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, வாக்கு பண்ணின நான் உண்மை உடையவன். உன் வாழ்க்கையில் என்ன சொன்னேனோ அது நிச்சயமாய் செய்வேன். என் வார்த்தை பொய்யாய் போகாது. காத்திரு, அப்பொழுது நீ மகிமை நீ காண்பாய். அப்போ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லா வியாதியும் நீக்குங்க ஆண்டவரே. கடன் பாரங்களை நீக்குங்க. குடும்ப பிரச்சனைகள் நீக்குங்க. நிம்மதி இல்லாதவர்களுக்கு நிம்மதியை தாருங்க. பிள்ளைகள் நிமித்தமாய் கண்ணீரோடு இருப்பவர்களுக்கு உதவி செய்யுங்க. வயதானவர்கள் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. உலகம்ல இருக்கிற அத்தனை ஜனங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. இந்திய தாய் திருநாட்டை, தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஆட்சியம் வருவதாக அனைத்து மக்களையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தகப்பனே, அனைத்து விசுவாச பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. தோத்திரமப்பா. அப்படியே ராஜா, என் தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, அடைக்கலான் குருவி முதியோரிடத்தை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா, எல்லா கண்ணீரையும் தொடங்க. அடைக்கலான் குருவி முதியோரிடத்தில் தங்குவதற்கு அநேக முதியோர்களை அழைத்து கொண்டு வாருங்க. கிறிஸ்துமஸ் காலங்களில் உதவி செய்கிற, ட்ரெஸ்ஸஸ் எடுத்து கொடுக்குற, மட்டன் கொடுக்குற
பணம் கொடுத்து தாங்கிற அநேக கரங்களை எழுப்பி தாருங்க, மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்நியோன்ய ஐக்கியமும் வளாத பிரசன்னமும் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள், திராட்சைப்பழத்தோட்ட